ஒரு மதச்சார்பற்ற அமைப்பில் அரசாங்க பணியில் சேரத் தகுதியுடையவர் யார்? மதச்சார்பற்ற நாட்டில் அரசுப் பணிகளில் சேர மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16 கூறுகிறது. இது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்பை உறுதி செய்கிறது. குடியுரிமை பறிப்புக்கான உத்தரவை யார் பிறப்பிக்கிறார்கள்? 1955ஆம் ஆண்டு குடியுரிமைச் சட்டத்தின்படி ஒருவரின் குடியுரிமையை பறிக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது. மோசடி அல்லது தேசத்துரோகம் போன்ற காரணங்களுக்காக இந்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பிக்கிறது. ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவதன் பின்னணியில் இருந்த நோக்கம் என்ன? பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா அல்லது சோவியத் யூனியன் ஆகிய இரு துருவங்களில் எதனுடனும் சேராமல் தனித்து இயங்க மூன்றாவது அணி அல்லது அணிசேரா இயக்கம் உருவாக்கப்பட்டது. இது புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் தங்கள் இறையாண்மையை பாதுகாக்கவும் வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்தவும் உதவியது. சி. அகர்வால் எந்த மேற்கோள் நூலின் ஆசிரியராக பட்டியலிடப்பட்டுள்ளார்? அரசியல் கோட்பாடு பொலிட்டிக்கல் தியோரி சோகஸ்மேலி சி. அகர்வால் எழுதிய அரசியல் கோட்பாடு என்ற நூல் அரசியல் அறிவியலின் அடிப்படை தத்துவங்களை விளக்கும் ஒரு முக்கியமான மேற்கோள் நூலாகும். இந்நூல் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி போன்ற கருத்துக்களை விரிவாக ஆராய்கிறது. இந்தியாவின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கில் அமைந்துள்ள 2 தீவு நாடுகள் எவை? இந்தியாவின் தென்கிழக்கே இலங்கை நாடும் தென்மேற்கே மாலத்தீவுகள் நாடும் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ளன. இவை இரண்டும் இந்தியாவின் மிக நெருக்கமான கடல்வழி அண்டை நாடுகளாகும். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் வடமேற்கில் உள்ள நில எல்லை நாடுகளாகும். தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கு வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டின் சதவீதம் என்ன? தமிழ்நாட்டின் 69% இட ஒதுக்கீட்டு முறையின் கீழ் பழங்குடியினருக்கு சென்ட் 1% இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இது மாநிலத்தின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கிறது. இந்தோதிபெத்திய எல்லை காவல்படை ITBP எவ்வகையான நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் பெற்றது? இந்தோதிபெத்திய எல்லை காவல்படை ITBP இமயமலை பகுதிகளில் உள்ள இந்திய சீன எல்லையை பாதுகாப்பதற்காக 1962-இல் உருவாக்கப்பட்டது. இப்படை வீரர்கள் கடும் குளிரிலும் உயரமான மலைப்பகுதிகளிலும் பணியாற்றுவதில் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். பிரச்சாரம் சில சமயங்களில் சவால்களை ஏற்படுத்தும் எந்த அடிப்படையில் அமையலாம்? தேர்தல் பிரச்சாரங்களில் சாதி, மதம் மற்றும் வகுப்புவாத கருத்துக்களை பயன்படுத்துவது சமூக பிரிவினையை ஏற்படுத்தி ஜனநாயகத்தின் மாண்பை சீர்குலைக்கிறது. இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது மற்றும் சமூக அமைதிக்கு பெரும் சவாலாக அமைகிறது. பாலின சமத்துவம் யாருக்கு பொருந்தும்? பாலின சமத்துவம் என்பது பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சமமான உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்யும் ஒரு சமூக கருத்தாகும். இது அனைத்து சமூகங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவசியமானது. சட்டமன்ற உறுப்பினர்கள் MLAs தொகுதிகளில் வெற்றி பெற பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ள தேர்தல் வழிமுறை என்ன? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM நவீன தேர்தல்களில் வாக்குகளை பதிவு செய்யவும் எண்ணவும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவியாகும். இது தேர்தல் முறையை விரைவாகவும் துல்லியமாகவும் காகித பயன்பாட்டை குறைத்தும் மாற்றியுள்ளது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.